கடையிலேருந்து இது வாங்கிட்டேன். எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்கு. பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. எப்படி யூஸ் பண்ணலாம்? அதான் இருக்கவே இருக்குல்ல யூடியூப் சேனல் பியூடிஃபைனிங். கண்டிப்பா இவங்க வந்து எல்லா வீடியோஸும் போட்டிருப்பாங்க. நம்ம மறக்காம செக் அவுட் பண்ணலாம். எப்படி போகணும்னா பியூடிஃபைனிங் கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் ஹோம் பேஜ் வருது. வீடியோஸ்குள்ளார போய் மேல டைப் பண்ணா ஹவு டு டூ பாடி வேக்ஸ் வந்துடுச்சு. நான் இந்த வீடியோ பார்த்து கத்துக்க போறேன். உங்களுக்கும் வேணா ஷேர் பண்றேன். So hello, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூடிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாடி வேக்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் வந்து பார்லர் தான் போகணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ இன்னைக்கு நான் வந்து பாடி வேக்ஸ் எப்படி பண்ணலாம், அதுவும் இந்த மாதிரி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர்ட் வீடியோ எல்லாம் கிடையாது. நானா வந்து ஷாப்ல போய் வாங்கி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வேண்டி நான் வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் எஸ், இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் டீடைல் வீடியோவா உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ எடுத்திருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த மாதிரி நிறைய பிராண்ட் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லோக்கல் ஸ்டோரில் உங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலே நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வேக்ஸ் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாது. நாம் ஏதாச்சும் ஒரு வேக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் இல்லைன்னா நம்ம ஸ்கின்ல போடும் போது நமக்கு வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கைண்ட் ஆஃப் ரேஷஸ், அலர்ஜி, ஸ்கின்னோட இருந்து வெளியே வராம இருக்கலாம் பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க தாராளமா அதை வாங்கிக்கோங்க. இது வந்து ஜென்டல் ஃபார்முலா கண்டெய்ன்ஸ் ஆலோவேரா அண்ட் அவகேடோன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலோவேரா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து சூதிங்கா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அது ஒரு மாய்ஸ்சரைசரா வந்து யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை பத்தி டீடைல் டாபிக்கா கூட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு அதோட குணங்கள் நிறைய இருக்கு. அண்ட் அவகேடோவும் நமக்கு தெரியும் ஸ்கின்னை வந்து சாஃப்டாவும் மாய்ஸ்டாவும் வச்சிருக்கிறதுக்கு அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ், நான் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ நீங்க சூஸ் பண்றது போது பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இஃப் உங்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா சென்சிட்டிவ் ஸ்கின்னு பார்த்து வாங்குங்க. பெட்டர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றதா இருந்தா நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நீங்க வாங்குறது பெஸ்டா இருக்கும். இதுல வந்து 20 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்லாம் டீடைல் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த ப்ரொசீஜர் பார்த்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். அண்ட் இதுக்குள்ளார இந்த மாதிரி பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த கிளிப் வந்து கொஞ்சம் கரப்ட் ஆனனால சரி மறுபடியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு இப்படி காமிக்க வேண்டிய சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு நல்ல நீட்டான பேக்கேஜிங்ல வருது. இதை ஓபன் பண்ணனா இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஷீட்ஸ்ல இந்த மாதிரி அவைலபிள். ஸோ இந்த ஒரு ஷீட் இது ரெண்டு பக்கமும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த பக்கமும் யூஸ் பண்ணலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல ஓட்டும் போது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து இப்படி நீங்க வந்து உங்க ஹேண்டோட வார்ம்த்ல வந்து நடுவுல வச்சு இப்படி வந்து நீங்க தேய்ச்சி விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹேண்டோட வார்ம்த் வந்து இந்த வேக்ஸ் மேல படும் போது இது வந்து கொஞ்சம் இலகி வரும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் சூடாகிறதுனால இது வந்து இப்படி ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கையை வந்து நல்லா தொடச்சு வச்சுக்கோங்க. நல்லா கிளீனா இருக்கணும். ஸ்வெட்டோ டர்ட்டோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நல்லா தண்ணியை வச்சு நல்லா கையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா உங்க ஹேண்ட்ஸ்க்கு நடுவில் நல்லா ரப் பண்ணி வார்ம் பண்ணிக்கோங்க. வார்ம் பண்ண பிறகு அந்த ஒரு பார்ட்டை எடுத்து உங்க ஸ்கின் மேல வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ நல்லா அந்த முடியெல்லாம் ஸ்டிக் ஆகிற மாதிரி நீங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உங்களோட முடி வளர்ற ஆப்போசிட்
டைரக்ஷனுக்கு நீங்க வந்து இப்படி புல் பண்ணணும். உங்களுக்கு முடி வளருதுன்னு ஒரு சைடு இருக்கும் இல்லைங்களா, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க புல் பண்ணா ஈஸியா இருக்கும் ரிமூவ் பண்றதுக்கு. இப்ப நீங்க அதே சைட்ல இருந்து புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரிமூவல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். அண்ட் அது வந்து இன்னும் நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், அண்ட் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சோ இப்ப நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும், உங்க ஹேரோட growth எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கு நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க புல் பண்ணீங்கன்னா உடனே தான் முடி வந்துடும். சோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் இது சென்சிட்டிவ் ஸ்கின்னால வந்து வலி வந்து டாலரேட் பண்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க வீட்டுல வந்து அவசரமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் ஓகே ஃபைன், இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வலி ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பினிஷிங் வைப்ஸ் இருக்கு. பினிஷிங் வைப்ஸ் வந்து இந்த பேக்கோட 2 எண்ணம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வைப்ஸ் வந்து அந்த வேக்ஸோட ரெசிடியூ எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கும் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தா பண்றதுக்கும் சாஃப்டன் பண்றதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும். அந்த பட்டர் ஷீட்ல வந்து ஆயிலும் அப்புறம் என்னென்னமோ இன்கிரீடியன்ட் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது கையில தேய்ச்ச உடனே ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவும் ஆயிடுச்சு. அண்ட் அந்த இடமே வந்து அந்த வேக்ஸோட ரெசிடியூ எல்லாம் இன்ஸ்டன்டா வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அண்ட் இதுவும் சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து வீட்லயே பாடி வேக்ஸ் பண்ணுவீங்க இல்ல பார்லர் தான் போய் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care.